தினம் தினம் லாத்திலே. ஆனா இதே பிரச்சனை தான் எனக்கு. அம்மா எழுந்துலுங்க. அம்மா இதுக்கு மேல என்னால முடியல. அம்மா முடியல, எழுந்துலுங்க. சாரதா எழுந்துல. லாமா எழுந்துல. ஐயோ லாமா எழுந்துல. லாமா முடியல. என்னடா லாமா இனி வந்துடும் போல. அப்ப போயிட்டு வாங்க. லாமா என் கூட வந்தனா ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில ஏதா புதங்கிலோ என்ன தூக்கில போயிடுச்சுன்னா லாமா தீக்கலவா. டேய் தொந்தரவு பண்ணாம போயேன்டா போ. எல்லை இது எப்படி கீழே விழுந்துச்சு? லாமா ஏ லாமா எழுந்துல. சீக்கிரம் லாமா. லாமா இங்க யாழையும் காணுமே. தில்லுடா தில்லுடா தில்லுடா. திருடா யாராவது புளிங்க. பண்டித ராமகிருஷ்ண இந்த அரசவையில இல்லாம இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? குருதேவா, நீங்க ஏதாவது சொன்னீங்க? கேட்டுருச்சா மகாராஜா? ஆமா, நீங்க ஏதோ சொன்னீங்களே. இல்ல மகாராஜா, நான் எதுவும் சொல்லல. பெருசா என்ன சொல்லிட போறேன். ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன். ராமா ராமா. மகாராஜா அடி, பெரிய அடி, ரொம்ப அடிச்சாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு குருதேவா? இல்ல மகாராஜா, அது வந்து என்ன ஆச்சுன்னா, நான் நேத்து ஒரு வயசான மூதாட்டிக்கு உதவி செய்ய போனேன். அப்போ அந்த நேரம் பார்த்து சின்ன அடி பட்டுருச்சு. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, எனக்கு ஒண்ணு இல்ல. இன்னைக்கு அரசவை நிர்வாகங்களை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, அரசவையோட நிர்வாகங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிறப்பு ஆலோசகர் பதவிக்கு நீங்க யாரையாவது நியமிக்கணும். என்ன சொல்றீங்க குருதேவா? உங்களுக்கே தெரியும் மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ண பதவியை தியாகம் பண்ணிட்டு போயிட்டான். அதனால நம்ம எல்லாரும் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட முக்கியமான சிறப்பு ஆலோசகர் பதவியை காக்க வைக்க கூடாது. விஜயநகர சாம்ராஜ்யத்துல இந்த பதவிக்கு தகுதியான ஒருத்தர் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மகாராஜா, என்னோட ஆலோசனை என்னன்னா, நீங்க இந்த பதவியில கல்லூரி தின்கர் அவர்களை அமர வைங்க. எனக்கு நல்லா தெரியும் மகாராஜா, உங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, குருஜி, மறுபடியும் அந்த தடி உங்களை தேடி வந்திருக்க பாத்தீங்களா? என்ன பண்ண போறீங்க? அம்மா, இந்த அம்மாவும் சாரதா தேவியும் எங்க எதுக்காக வந்திருக்காங்க?
உங்களுக்கு இங்க என்ன வேலை? வணக்கம் மகாராஜா. அம்மாவும் வணக்கம் சொல்றாங்க. அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்காக வந்தீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எடுத்துக்கோங்க மகாராஜா. என்னது? நியாயம் சொல்றதுக்காக உங்க குரலை எடுத்துக்கோங்க. என்ன சொல்ற? நாங்க உங்களுக்கு முன்னாடி நியாயத்துக்காக வந்திருக்கோம். நியாயம் கொடுங்க மகாராஜா. ஆனா உன்னுடைய கணவர் ராமகிருஷ்ணனுக்கு தான் நான் வழங்குற நியாயத்து மேல நம்பிக்கையே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்தீங்க? மகாராஜா சொல்றது ரொம்ப சரி. வா சாரதா. மகாராஜா, என்கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஆரம் இருந்துச்சு. சாரதாக்கு அந்த ஆரம்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. வா சாரதா. மகாராஜா, எனக்கு அந்த ஆரம்னா ரொம்ப பிடிக்கும். அது திருட்டு போயிடுச்சு. எனக்கு அது திருப்பி வேணும். இப்பவே உங்க சேனையையும் உங்க தளபதி யாரையும் அதை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பி வைங்க. சீக்கிரம் மகாராஜா. தேவி, அந்த ஆரத்தை திருடினவன நீங்க பாத்தீங்களா? ஆனா ராமா அதை யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றானா? அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணனும் இங்க வந்திருக்கானா? எங்க இருக்கான் அவன்? பண்டிதனே ராமகிருஷ்ணா! வணக்கம். சரி சரி. அந்த ஆரம் திருட்டு போனப்ப அத நீ பாத்தியா இல்லையான்னு சொல்லு. ம்ஹும். நீ அந்த திருடனை பாத்தியா? ம்ஹும். எதுக்காக இப்படி உன் தலையை ஆட்டி வித்தியாசமான பாவனைகளை காட்டிக்கிட்டு இருக்க? வாயை திறந்து தெளிவா சொல்லு. சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா திருடனை பார்க்கவே இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவனை பார்த்தது வேற யாரு? குண்டப்பா தான். குண்டப்பா தான் அந்த திருடனை பார்த்தானா? குண்டப்பாவா? அம்மாவும் இங்கதான் இருக்காங்க, சாரதா தேவியும் இங்கதான் இருக்கா, பண்டிதன் ராமகிருஷ்ணனும் இங்கதான் இருக்கான்னா அந்த குண்டப்பா வேற எங்க இருப்பான்? குண்டப்பா! வணக்கம். வணக்கம். சொல்லு குண்டப்பா, நீ திருடனை பாத்தியா? லாமா என்ன முளைக்கலாம் மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ ஏன் இப்படி பண்ற? அங்க போய் திரும்பி நில்லு. போ, அந்த பக்கம் போ. குண்டப்பா, நீ பயப்படாம நடந்ததை சொல்லு. நீ அந்த திருடனை பாத்தியா இல்லையா? சொல்லாதன்னு சொல்றான் மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ போய் உன்னுடைய இருக்கையில உத்தரவாரிசு. நான் இப்ப என்ன கேள்வி கேட்டேன்? யாரு திருடினாங்கன்னு பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு தெரியல. குண்டப்பாவும் திருடனை பார்க்கலன்னு சொல்றான். சாரதா தேவிக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. அப்ப அந்த திருடனை பார்த்தது யாரு? மகாராணி சின்ன தேவி பார்த்தாங்க. மகாராணியை இந்த விஷயத்துல இழுக்க நினைக்கிறான் இந்த துஷ்ட பாலகன். உனக்கு எவ்வளவு தைரியம்? குருஜி தடி. மன்னிக்கணும் மகாராஜா. ஆனா நீங்க மகாராணிய கூப்பிட்டு ஒரே ஒரு தடவை விசாரிச்சீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும். மகாமந்திரி யாரு? மகாராணி சின்னாதேவி, நீ அந்த திருடனை பாத்தியா? அது யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் சின்னாதேவி, அதுக்கு பதில் சொல்லு. மகாராணி சின்னாதேவி, நீ இன்னைக்கு விடியற் காலையில எங்க போயிருந்தன்னு சொல்லு. அதுக்காவது பதில் சொல்ல முடியும்ல? சொல்றேன் மகாராஜா. நான் போனது உண்மைதான். நான் காளி மாதாவை தரிசனம் பண்றதுக்காக கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் மகாராஜா.
என் மனசுக்கு ஏதோ ஒண்ணு சரியா படவே இல்லை. பண்டித ராமகிருஷ்ணா வெளியேறப்பட்டது, அதனால அவர் அவரோட நிம்மதியை தொலைச்சத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. அதனாலதான் நான் அம்மன் கோவிலுக்கு பிரார்த்தனை பண்றதுக்காக போயிட்டு இருந்தேன். உங்களுக்கும் பண்டித ராமகிருஷ்ணாவுக்கும் இடையில இருக்கிற புனிதமான நட்பு உறவு மீண்டும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சேன். சரி, நீ திருடனை பாத்தியா இல்லையா? இல்ல மகாராஜா, நான் யாரையுமே பார்க்கல. மகாராஜா, எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இது பண்டித ராமகிருஷ்ணனோட கற்பனையான கதைன்னு தோணுது. நேத்து உங்களை அவமானப்படுத்திட்டு இந்த அரசவையை விட்டு போயிட்டான். அவனோட இருக்க காலியா இருக்கு. அப்புறம் அவனோட வீட்டு பெண்கள் மகாராணியை அவமானப்படுத்துற நோக்கத்தோட இங்க கிளம்பி வந்திருக்காங்க. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணா புதிய சதி திட்டம் தீட்டுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இழந்த பதவியை மீண்டும் மீட்கிறதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. ஆமா, இந்த மாதிரியான ஆட்கள் எவ்வளவு மோசமா வேணாலும் நடந்துக்குவாங்க. இல்ல மகாராஜா, குண்டப்பா ஒண்ணும் பொய் சொல்லல. பாவம், இவனுக்கு பொய் சொல்ல கூட தெரியாது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சாரதா தேவி? மகாராணி சின்னாதேவி பொய் சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல மகாராஜா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்க வீட்ல திருட்டு போனதுனாலதான் நாங்க உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்கோம். நியாயமா? மகாராணி மேல பொய்யான குற்றச்சாட்டை சுமத்திட்டு நியாயம் வேற கேக்குறீங்களா? என் மேல ஆணையா உங்க 3 பேர்கிட்டயும் சொல்றேன், வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருங்க. மகாராஜா, எங்களை மன்னிக்கணும், எதுவுமே திருடு போகல. நான் தான் நகைப்பெட்டியிலிருந்து அதை எடுத்து மெருகேத்துறதுக்காக ஒரு ஆசாரி கிட்ட கொடுத்தேன். அந்த ஆரம் காணாம போச்சுன்னு தெரிஞ்சதும் இவ திருடு போயிடுச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. உங்க நேரத்தையும் அரசபையுடைய பொன்னான நேரத்தையும் வீணாக்கிறதுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும். தப்பு பண்ணிட்டோம் அரசே. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல. என்ன இதெல்லாம்? மகாராஜா கிட்ட திருட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்க, அப்புறம் திருட்டு போகலன்னு சொல்றீங்க. இது இந்த அரசவைக்கு அவமானம். கடவுளுக்கு சமமான மகாராஜாவையும் மகாராணியையும் அவமானப்படுத்துறீங்க. மகாராஜா, நீங்க என்ன மன்னிக்கணும். இதுல உங்க தப்பும் இருக்கு. நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் ரொம்ப சுதந்திரம் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த ராமகிருஷ்ணனை அவன் செஞ்ச செயலுக்காக தண்டிச்சே ஆகணும். இவன் இந்த அரசவையை விட்டு இல்ல, இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியேறணும்னு உத்தரவு போடுங்க. ஆச்சாரியார் சொல்றது 100க்கு 100 சரி அரசே. என்ன நீங்க விஜயநகரத்தை விட்டே வெளியேற்றுறது தான் நியாயம். நானும் இந்த ஊரை விட்டு என்னோட சொந்த ஊரான தென்னாலி கிராமத்துக்கே போயிடுறேன். இதுக்கப்புறம் நாங்க விஜயநகரத்துல இருக்கிறதுக்கும் நான் அரசவைக்குள்ள நுழையறதுக்குமான தகுதி இழந்துட்டோம். நாங்க இன்னைக்கே இந்த ஊரை விட்டு போயிடுறோம். உத்தரவு கொடுங்க. குருஜி, கடைசியில உங்க பிரம்மாஸ்திரத்தை சரியான நேரம் பார்த்து வீசிட்டீங்க. அறிவை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். உன்னால உன் பதவியை அடைய முடியல ராமு. உன் சொந்த ஊருக்கே உன்னை போக வச்சிட்டேன் பாத்தியா? இப்போ இந்த பதவி எனக்கு சொந்தமாக போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. மகாராணி சின்னாதேவி, நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. ஏன்? நீ அரசவையில எல்லார் முன்னிலையிலையும் நீ அந்த திருடனை பார்க்கலன்னு சொல்லியிருக்க. அப்படி நீ சொல்லும்போது உன்னோட பார்வையை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்ப கூட உன்னுடைய கண்கள் தரையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. மகாராணி சின்னாதேவி, இப்ப நான் மகாராஜா கிருஷ்ணதேவராயரா இல்ல, உன்னுடைய கணவன் கிருஷ்ணதேவராயனா உன் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்க.
சொல்லு, உண்மை என்னன்னு தெளிவா சொல்லு. நீ யாரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ற? அந்த உண்மை எனக்கு தெரியணும். உங்களை தான் சுவாமி. என்னையா நீ இப்ப என்ன சொல்ல வர? இங்க நடக்கிற சம்பவங்களை நீங்க பார்க்க தவறிடுறீங்க மகாராஜா. உண்மையை உங்களால சரியா பார்க்க முடியல. என்ன சொல்ற? ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு. நீங்க என் கணவன்ற முறையில என் கண்கள்ல இருக்கிற வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஒரு மகாராஜாவா இருந்துகிட்டு உங்க ராஜ்யத்துல நடக்கிற பொறுத்துக்க முடியாத அநியாயங்களை உங்களால சரியா பார்வையிட முடியல. இங்க இருந்து போறதுக்கு மனசே வரல. வேற என்ன பண்றது? வருத்தப்படாதம்மா. நாம வளர்ந்ததெல்லாம் தென்னாலி கிராமத்துல தானே. கொஞ்ச நாள்லயே பழகி போயிடும். மந்திரியாரே, இன்னைக்கு ராத்திரி அரசவையில நடந்த நிகழ்வுகள்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் என் பார்வையில இருந்து மறைஞ்சிருக்கு. மகாராஜா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. மகாராணி சின்னாதேவியும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் நடந்துக்கிற விதத்தையும் பார்த்தா பண்டிதன் ராமகிருஷ்ணன், மகாமந்திரியாரே, நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனோட நிலையிலிருந்து யோசிக்க முயற்சி பண்ணுங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் மகாராணி சின்னாதேவியை காப்பாத்த முயற்சி பண்ணா. அதே நேரம் மகாராணி சின்னாதேவி ஒரு திருடனை காப்பாத்த முயற்சி பண்ணா. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மகாராஜா, ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மகாராணி சின்னாதேவி அவர்கள் எக்காரணம் கொண்டு உண்மையை மறைக்க மாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த திருடன் என்ன பண்ணி இருந்தாலும் அது கண்டிப்பா கெடுதல் கிடையாது. இன்னைக்கு மகாராணி சின்னாதேவி என் மேலையும் எனக்கு மக்கள் மேல இருக்கிற என்னுடைய பொறுப்புகள் மேலையும் கடமைகள் மேலையும் கேள்வி எழுப்பியிருக்கா. மகாமந்திரியாரே, மகாராஜா, இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கணும். அதனால நீங்களே நேரடியா போய் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிங்க. இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறேன். எல்லா சாமான்களையும் எடுத்து வச்சாச்சு. ஆரமும் போயிடுச்சு, அதோட சேர்ந்து வீடும் போயிடுச்சு. கவலைப்படாத சாரதா. அந்த அம்மன் மேல நம்பிக்கை வை. அந்த ஆரத்தையும் உனக்கு மகாராணி சின்னாதேவி தானே கொடுத்தாங்க. போனா போகட்டும், விட்டு தள்ளு. நான் உனக்கு இன்னொரு ஆரம் வாங்கி தரேன். என்ன? வாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு பொருளை மறந்துட்டேன். அதை இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப என்ன? இததான் மறந்துட்டேன், ரொம்ப முக்கியமானது. இன்னொரு நிமிஷம், இன்னொரு பொருளை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீ ஒவ்வொன்னா எடுத்துட்டு வரதுக்குள்ள விடிஞ்சே போயிடும் போல இருக்கே. பண்டிதர் ராமகிருஷ்ணன் விஜயநகரத்தை விட்டு சொந்த ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை மகாராஜா முன்னாடி எப்படியாவது தெளிவுபடுத்தி ஆகணும். நீ அந்த பக்கம் போய் பாரு, நீ இந்த பக்கம் போ. இங்க திருட்டு நகைகளை யார் வாங்குறா? மன்னிக்கணும், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. இங்க திருட்டு நகைகளை யார் வாங்குறா? மன்னிக்கணும், எனக்கு எதுவும் தெரியாது. வணக்கம் மந்திரியாரே. திருடிட்டு வர்ற பொருட்களை வாங்கறதுக்கு யாராவது இங்க அக்கம் பக்கத்துல இருக்காங்களா? மன்னிக்கணும், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது மந்திரியாரே. மகாமந்திரியாரே, தாங்களா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன். தங்க வைர ஆபரணங்களை இங்க யாரு வாங்குறாங்க? ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் அவர் தான் வாங்குவாரு. யார் அது? அது அவர் தான். மகாமந்திரியாரே, நீங்களா?
மகாராஜா, இவரு சித்தம் ஷெட்டி, விஜயநகரத்துல இருக்கிற நகை கடைக்காரரு. நம்மளோட ஒற்றர்கள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இவர் சந்தேகத்திற்குரிய ஒரு ஆள்கிட்ட இருந்து தங்க ஆரத்தை வாங்கியிருக்காரு. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன். பேராசப்பட்டு நான் இதுல மாட்டிக்கிட்டேன். அது திருடிக்கிட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியாம போச்சு மகாராஜா. அந்த ஹாரத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மகாராஜா. அவரு அனுமார் கோயில்ல இருக்கிற புரோகிதர். அவரு அநாத குழந்தைகளுக்காக ஆசிரமம் நடத்துறாரு. அவரு தான் எனக்கு அந்த ஆரத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. மகாராஜா, நான் எதையுமே திருடல. அந்த ஆரத்தை ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனுஷன் தானம் பண்ற பாத்திரத்துல அவர் விட்டுட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன் மகாராஜா. மகாராஜா, அநாத ஆசிரமத்தோட பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த பசங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு மகாராஜா. நான் அந்த ஆரத்தை வித்து கள்ளங்கபடம் இல்லாத அந்த பசங்களுக்கு சாப்பாடு போடலாம்னு நினைச்சேன். நீங்க அந்த திருடனை பாத்தீங்களா? அதாவது அந்த தான பாத்திரத்துல ஆரத்தை போட்டானே, அவனை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் மகாராஜா. அப்படின்னா அது யாருன்னு சொல்லுங்க. மகாமந்திரி யாரு? மகாராஜா, அரசபைய கூட்டுங்க. உன் மனசை தேத்திக்கோ அம்மா, நீ அழ வேண்டாம். இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தாம்மா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சொந்த ஊருக்கு போறோம். தென்னாலிய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? சரி, எழுந்துருமா, போகலாம் வாங்க. எடுத்துக்கோங்க. இன்னும் எதை எடுக்க சொல்ற? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. நான் சாப்பாடோட சேர்த்து ஊறுகாயும் எடுத்து வச்சிருக்கேன். வழியில போகும்போது பசிச்சதுன்னா நல்லா சாப்பிடலாம்ல. சரி. அம்மா, போகலாம் வா. நில்லுங்க. நீங்க அவ்வளவு சுலபமா போக முடியாது. ஏன் போக முடியாது? உங்க எல்லாரையும் அரசபைக்கு கூட்டிட்டு வர சொல்லி மகாராஜா உத்தரவு போட்டிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா அந்த ஆரத்தையும் மறக்காம உங்களை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அது திருடு போகலன்னு நீங்க தானே அரசபையில சொன்னீங்க. இப்ப அது உங்ககிட்ட தானே இருக்கு. உடனே என் கூட கிளம்புங்க. மறுபடியும் மாட்டினியாராமா? இப்ப அந்த ஆரத்தை எங்கிருந்து கொண்டு வர போற? பாவம் குருஜி, ரொம்ப சந்தோஷமா சௌதாமணியை பாக்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு இங்க வர வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இந்த கிழவனுக்கு நேரமே சரியில்லடா. அந்த ஆரத்தை கொண்டு போய் சௌதாமணி தேவிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு நம்ம குருஜி. குருஜி, பாவம் இந்த அரசவையிலேயே நீங்க வாடி வதங்கணும்னு உங்க தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. என்ன பண்ண முடியும்? சௌதாமணி தேவியோட அன்பும் கிடைக்காம போச்சே. இந்த அரசவை முடிஞ்ச உடனே நான் இந்த ஆரத்தை சௌதாமணி தேவிக்கு கொடுக்க போகணும். குருஜி, மந்திரியாரே, மகாராஜா எதுக்காக அவசரமா அரசவையை கூட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பொறுத்துருங்க, எல்லாமே தெளிவாயிடும். முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த அரசவைக்குள்ள வரட்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் இங்க வரப்போறானா? என்ன விஷயமா இருக்கும்? குருஜி நீங்க கவலைப்படாம இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்பவோ இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான். இன்னொரு அவன் தன்னோட குடும்பத்தோட தென்னாலி ஊருக்கே போய் சேர்ந்துட்டு இருப்பான். நிஜமாவா? சத்தியமா? உங்க மேல சத்தியமா? பாத்தீங்களா, அவரே இங்க வந்துட்டாரு. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வருகை தருகிறார். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! 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 கடந்த சில நாட்களா இந்த அரசவையில விசித்திரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அவையில இருக்கிற யாரோ ஒருத்தர் என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறாங்க.
சில பேர் என்கிட்ட ரொம்ப நாளாவே பொய் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. அவங்க முன்னாடி விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் இருக்கான். இன்னைக்கு இந்த அரசவையில திருடு போன அந்த ஹாரத்தை பத்தின மர்மம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். அந்த விஷயத்தை தான் தள்ளுபடி பண்ணியாச்சே மகாராஜா. அந்த ஆரம் திருடு போகலன்னு பண்டிதன் ராமகிருஷ்ணனே நேரடியா நம்ம எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டானே மகாராஜா. சரி. ஆனா மகாராஜா, மந்திரியாரே, மகாராஜா, வீரர்களே, அவங்கள ஆஜர்படுத்துங்க. சுவாமிநாத், அரசவையில நடந்த உண்மையை சொல்றியா? அரசு கஜானால இருந்து உனக்கு பணம் கிடைக்குது. அதை வச்சு நீ அனாதை குழந்தைங்களோட செலவுகளை பாத்துக்கணும். அது ஏன் அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. நான் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சுட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா, அந்த பணத்தை தனிப்பட்ட விஷயத்துக்காகவும் உன்னுடைய சுயநலத்துக்காகவும் அதை பயன்படுத்திட்டல. அந்த அப்பாவி குழந்தைங்க பட்டினி கடந்து சாகட்டோன்னு விட்டுட்டு போயிருக்க. இது வெறும் குற்றம் இல்ல, மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை நீ செஞ்சே ஆகணும் மகா மந்திரியாரே. மகாராஜா, இவனை ஆயுள் கைதியா சிறைச்சாலையில் அடைச்சு வைங்க. இவனுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனிமே அனாதை குழந்தைகளுக்கு துரோகம் செய்யணும்னு யாரும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. எடுத்துட்டு போங்க இவனை. ஆனா மகாராஜா, கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் ராமகிருஷ்ணா வீட்டுல நடந்த திருட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மகாராஜா, இப்போ சரி குருதேவா, என்ன விஷயம் சொல்லுங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கு முன்னாடியே பண்டித ராமகிருஷ்ணன் எந்த ஒரு திருட்டும் நடக்கலன்னு ஒத்துக்கிட்டான் இல்லையா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல திருட்டு நடக்கவே இல்லை. அப்படின்னா அந்த ஹாரம், அதாவது திருட்டு போன அந்த ஹாரம் இப்ப உன் கையில தானே இருக்கணும். இந்த மூட்டைகள்ல கூட இருக்கலாம் இல்லையா? நான் அதை பார்க்க ஆசைப்படுறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா. அந்த ஹாரத்தை என்கிட்ட காட்டு. மகாராஜா, அந்த ஆரம் இப்ப என்கிட்ட இல்ல, குண்டப்பா கிட்ட தான் இருக்கு. அதான்டா குண்டப்பா, அந்த ஆரத்தை நீ வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்திருப்ப, போய் எடுத்துட்டு வா. வீட்ல இருக்குமா? அந்த ஆளு இப்ப வீட்ல எப்படி இருக்கும்? அதான் திருடு போயிடுச்சுல, திருட அதை எடுத்துட்டு போயிட்டான். திருட எடுத்துட்டு போயிட்டானா? அப்படின்னா பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என்கிட்ட நிறைஞ்ச இந்த அரசவையில பொய் சொல்லி இருக்க. அந்த ஆரம் திருடு போகலன்னு சொல்லு. இல்ல திருடு போல, இல்ல திருடு போயிடுச்சு, இல்ல திருடு போயிடுச்சு மகாராஜா. இல்ல திருடு போகல. அது என்ன விஷயம்னா, என்ன பண்டித ராமகிருஷ்ணா அனாவசியமா இப்படி உளறிக்கிட்டு இருக்கிய? திருட்டு நடந்ததா இல்லையாங்கிறத தெளிவா சொல்லு. மகாராஜா, அது எப்படி சொல்லுவேன்? உண்மையிலேயே ரொம்ப சங்கடமான நிலைமைதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா, ஒன்ன இந்த மாதிரி தடுமாற்றம் சங்கடம் நிறைஞ்ச நிலைமையில பார்க்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப சொல்லு, அந்த ஹாரம் திருடு போச்சா இல்லையா? ஆமா மகாராஜா, திருடு போயிடுச்சு. ஹாரம் திருடு போச்சு. மகாராணி சின்னாதேவி, நீ எனக்கு பதில் சொல்லு. நீ அந்த திருடனை பாத்தியா இல்லையா? ஆமா மகாராஜா, நான் பார்த்தேன். அற்புதம், நீ திருடனை பார்த்திருக்க. அப்படி நான் சொல்லு, இந்த அரசபை கிட்ட அந்த திருடன் யாருன்னு சொல்லு. அவனோட பேரு அது உண்மைதான் மகாராஜா. அவன் தான் அந்த ஆரத்தை கொண்டு வந்து அநாத ஆசிரமத்தோட தான பாத்திரத்துல போட்டான். அப்ப இவர் கூட அங்கேதான் இருந்தார் மகாராஜா. வீரர்களே, அவனை கூட்டிட்டு வாங்க.
திருடன் விஸ்வநாதா? விஸ்வநாத் என்ன சொல்றாருன்னா, குதிரை வண்டி ஓட்டுற பிரசாத் அவர்கள் அவருக்கு உரிய நேரத்துல உதவி பண்ணலையா. அது காரணமா அவரோட மனைவிக்கு பிரசவ நேரத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால விஸ்வநாத்துக்கு தேவைக்கு அதிகமாவே கொஞ்சம் பண செலவாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, அதை திருடினது நான் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணா வீட்ல இருந்து அந்த ஆரத்தை நான் தான் திருடிக்கிட்டு போனேன். அதான் உண்மை மகாராஜா. அனாத ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்க பட்டினி கிடக்கிறத என்னால பார்க்க முடியல. அவங்க பசியை போக்குறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல மகாராஜா. அதனாலதான் இந்த குற்றத்தை செஞ்சேன். மகாராஜா, என்ன இது? எல்லாரும் கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காங்களே. திருட்டு நடந்துச்சுன்னு சொல்றாங்க, இல்லங்கறாங்க. அப்புறம் குற்றவாளியும் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல மகாராஜா. உங்களுக்கு புரிய வைக்கிறேன் குருதேவா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நன்றி மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுல இருந்து இந்த விஸ்வநாத் ஒரு ஹாரத்தை திருடி இருக்கான். அந்த ஹாரத்தை திருடிட்டு அவன் அங்கிருந்து ஓடும்போது மகாராணி சின்னாதேவி அவனை பார்த்துட்டாங்க. அவனை பின்தொடர்ந்து போயிருக்காங்க. அப்ப விஸ்வநாத் அந்த ஹாரத்தை ஒரு அநாத ஆசிரமத்தோட தான பாத்திரத்துல போடுறத பார்த்திருக்காங்க. அதை பார்த்ததும் மகாராணி சின்னாதேவியோட மனசு இலகிடுச்சு. அதனாலதான் மகாராணி சின்னாதேவி விஸ்வநாத்தை காப்பாத்த நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க அரசபையில பேசாம இருந்தாங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் மகாராணி சின்னாதேவியோட மரியாதையையும் கௌரவத்தையும் காப்பாத்த நினைச்சான். அதனாலதான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் நிறைஞ்ச இந்த அரசபையில ஆரம் திருடு போலன்னு பொய் சொன்னான். என்ன பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் சொன்னபடி தானே நடந்துச்சு? ஆமா மகாராஜா. இருந்தாலும் இப்ப கேள்வி என்னன்னா, மகாராணி சின்னாதேவி, பண்டிதன் ராமகிருஷ்ணன், விஸ்வநாத் இவங்க 3 பேரும் செஞ்சது சரியா இல்ல தவறா? 3 பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. இவங்க குற்றத்தையும் குற்றவாளியையும் மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. குற்றத்திலேயே பெரிய குற்றம் என்னன்னா குற்றவாளியை மறைக்கிறது. அதனால 3 பேருமே தண்டனைக்குரியவங்க தான். அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும்.